Welcome to Nidhi Embroidery. Hi friends, இன்னைக்கான நியூ டிசைன். இந்த டிசைன் வந்து டபுள் கலரில் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து நல்லா ஹெவியாக இருக்கும், நல்லா ப்ரைடல் சாரீக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து டார்க் கலர் பிங்க், 2 கலர் எடுத்துக்கிறேன், லைட் பிங்க் அண்ட் டார்க் பிங்க்கு. ஃபஸ்ட்டு டார்க்கை நான் வந்து நம்ம சாரியில் லாக் பண்ணிடலாம். நம்ம எப்பயும் லாக் பண்ணுற மாதிரி 2 நாட் போட்டு லாக் பண்ணிடலாம். இப்போது உள்ளே விட்டு நம்ம வெளியே எடுத்து ஒரு லாக் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இது எப்பயுமே நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி தான். தென் 2 செயின் போட்டு லாக் பண்ணிவிடுங்க. கிளாத்தை சுருக்காமல் நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சு லாக் பண்ணுங்கள். தென் திருப்பி 3 செயின் போட்டுக்கோங்க. இதையும் கிளாத்தோட லாக் பண்ணிடலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சு லாக் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம 4 செயின் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 செயின் வந்து 2 தடவை போட்டிருக்கோம். இப்போ 4 செயின்ஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு திருப்பி 3 செயின் போட்டு லாக் பண்ணிடுங்க கிளாத்தோட. இப்போ 4 கேப் இருக்குது. 3 3 4 3 3 3 4 3 அப்படி போட்டிருக்கோம் செயின்ஸு. கரெக்டுங்களா? இப்போது அப்படியே கிளாத்தை டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பி ஒரு 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3. இப்போது இந்த ஃபஸ்ட்டு கேப்பை விட்டுட்டு, அதாவது அந்த 3 செயின் கேப்பை விட்டுட்டு ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு சென்டர் கேப், அந்த 4 செயின் கேப் இருக்கும் இல்லையா, 3 3 தென் 4 போட்டிருப்போம். இந்த 4 செயின் கேப்பில் தான் நம்ம வந்து இதை உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ட்ரிபிள் க்ரோஷா. ஸோ 2 3 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ 5 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரிபிள் க்ரோஷா போட போகிறோம். இப்போ 3rd டைம் போட்டிருக்கோம். நல்லா டைட்டாக போடுங்க. தென் இப்போ 4th டைம், தென் 5th டைம். ஸோ 5 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்டு, ட்ரிபிள் க்ரோஷா அப்படிங்கிறது 2 நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். தென் 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. திருப்பி ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு அதே கேப், அந்த 4 செயின் கேப்பில் மீதி இடம் இருக்கு இல்லையா, நம்ம 5 டைம்ஸ் போட்டிருக்கோம். திருப்பி இந்த மீதி இருக்க இடத்துல அதே கேப்பில் உள்ள விட்டு திருப்பி 5 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்கலாம். இந்த கேப்பில் இந்த இடத்துலமும் நம்ம 5 டைம்ஸ் தான் போடுவோம். ஸோ டோட்டலாக 10 டைம்ஸ் நம்ம வந்து ட்ரிபிள் க்ரோஷா போட்டிருக்கோம். இப்போது 3rd டைம் போடுறேன். தென் 4th, தென் 5th. ஸோ 10 டைம்ஸ் நம்ம ட்ரிபிள் க்ரோஷா போட்டிருப்போம். நடுவில் வந்து 3 செயின் கேப் கொடுத்துருப்போம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 3 செயின் போட்டு தானே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி அங்கே முடிக்கும் போது 3 செயின் போட்டு முடிக்கணும். இப்போ 3 செயின் போட்டு கொண்டு போய் கிளாத் லாக்கோட லாக் பண்ணிடணும். 3 செயின்ஸ் போட்டுடலாம். கிளாத் லாக் இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் லாக் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டு நம்ம லாக் பண்ண இடம். இப்போ நம்ம சாரியோட ராங் சைடு நம்ம தைச்சிட்ருக்கோம். இப்போ திருப்பி 3 செயின் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கேப்பில் கொண்டு போய் லாக் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட்டில் ஜாயின் பண்ணி, கிளாத்தோட ஜாயின் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்த இடத்துல லாக் பண்ணிடலாம். இப்போது திருப்பி கிளாத்தை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு அந்த 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த கேப்பில் உள்ளே விட்டு ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஸோ இது பாருங்கள், 3 கேப் இருக்கும். இந்த கேப்பில் ட்ரிபிள் க்ரோஷா போட போகிறோம். 5 டைம்ஸ் தான் போட போகிறோம். 1 2 3rd டைம் போடும்போது ஒரு பீடு வைக்கலாம். இது வந்து நம்ம ரைட் சைடில், சாரியோட ரைட் சைடில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து உங்களுக்கு பீடு கரெக்டாக தெரியும். 3rd ட்ரிபிள் க்ரோஷாவில் பீடு வச்சுட்டு 4th ட்ரிபிள் க்ரோஷா, தென் 5th ட்ரிபிள் க்ரோஷா. இப்போ 5 டைம்ஸ் போட்டாச்சு. அந்த 3 செயின் கேப்பில் நம்ம போட்டிருக்கோம். தென் திருப்பி ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிக்கோங்க. இப்போ நடு சென்டர் கேப்பில் போட போகிறோம். 3 செயின் கேப்பில் ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு இந்த சென்டர் கேப்பில் உள்ளே விட்டு ட்ரிபிள் க்ரோஷாக்கு 2 2 3 டைம்ஸ் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க.
தென் பீகாட் ஸ்டிச் போடுற மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு ஒரு பீடு வச்சிடலாம். பீடு வச்சுட்டு ஒரு தடவை செயின் போட்டுட்டு அந்த ட்ரிபிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு லாக் பண்ணிவிடுங்க சிங்கிள் க்ரோஷாவில். தென் இப்போ டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு நான் ஒரு லாங் பீட் வைக்கிறேன். திருப்பி அதுக்குள்ளே விட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளே அந்த பீடை உள்ளே விட்டுறேன். நம்ம டபுள் க்ரோஷாக்கு சென்டர் பீடு வைப்போம் இல்லையா, அதே மாதிரி. இப்போது டபுள் க்ரோஷா முடிச்சாச்சு. 2 செயின் போட்டுக்கிட்டேன். இப்போது அந்த பீடுக்கும் நம்ம 2 செயினுக்கும் நடுவில் கேப் இருக்கும். அந்த கேப்பில் நான் வந்து 4 டைம்ஸ் டிசி போட போகிறேன் டபுள் க்ரோஷா. ஸோ 3 டைம்ஸ் போட்டதுக்கப்புறம் 4th டைம் போடும்போது நான் ஒரு பீடு வச்சுக்கிறேன். தென் அந்த லாங் பீடுக்கு மேலே ஒரு குட்டி பீடு வந்த மாதிரி இருக்கும். தென் திருப்பி டபுள் க்ரோஷாக்கு சுற்றிக்கோங்க, ஒரு பீடு வச்சுக்கோங்க லாங் பீடு. திருப்பி அந்த கேப்குள்ளே உள்ளே விட்டு எடுத்து பீடு அந்த த்ரெட்டில் இறக்கிடுங்க. அப்புறம் டபுள் க்ரோஷா போட்டுக்கோங்க. 2 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். இப்போது அந்த பீடுக்கும் நம்ம அந்த லாக்குக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். 2 செயின் போட்டு கிராஸ் அதான் டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு 4 டைம்ஸ் நான் வந்து டிசி போடுவோம் டபுள் க்ரோஷா. இப்போ 3 டைம்ஸ் போட்டாச்சு. 4th டைம் ஒரு பீடு வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் 5 லாங் பீடு வைக்க போகிறேன் அந்த இடத்துல நல்லா ஹெவியாக. இப்போ 2 பீடு வச்சுருக்கோம். இன்னும் இதே மாதிரி 3 பீடு நம்ம வச்சிடலாம். ஒரு லாங் பீடு, அதுக்கு மேலே ஒரு குட்டி பீடு வந்த மாதிரி இருக்கும். டபுள் க்ரோஷாக்கு ஒரு தடவை சுற்றிட்டு லாங் பீடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வரும்போது பீடை உள்ளே இறக்கிடுங்க அந்த த்ரெட்டில். தென் 2 லாக் பண்ணிவிடுங்க. தென் 2 செயின் போட்டு 4 டைம்ஸ் நம்ம டபுள் க்ரோஷா போடணும். அதில் 3 டைம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 4th டைம் வந்து நம்ம பீடு வச்சுக்கலாம். 4th டைமில் பீடு வச்சு ஒரு டபுள் க்ரோஷா போட்டுடலாம். ஸோ க்ராஸாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு உங்களோட பெட்டல் மாதிரி. தென் இதே மாதிரி இன்னும் 2 தடவை நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிசைன். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. 5 டைம்ஸ் நான் வச்சுருக்கேன். இப்போது சைடில் இந்த இடத்துல முடித்த மாதிரி நம்ம இந்த சைடையும் கம்ப்ளீட் பண்ணணும் ட்ரிபிள் க்ரோஷாவில். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ட்ரிபிள் க்ரோஷா போட்டு அதே இடத்துல இந்த பீடு இடத்துலையே நம்ம உள்ளே விட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோஷா போட்டு பெட்டல் லாக் பீடு வச்சோம் இல்லையா, அதே மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சிங்கிள் பீடு வச்சு பீடை லாக் பண்ணிவிட்டு ட்ரிபிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு லாக் பண்ணிவிடுங்க. இது அந்த கேப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணியிருப்போம். இப்போது அந்த லாஸ்ட்டு கேப் ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிக்கோங்க. நம்ம இந்த 3 செயின் போட்டு திரும்பணும் இல்லையா, அந்த இடத்துல உள்ளே விட்டு 5 டைம்ஸ் நம்ம வந்து ட்ரிபிள் க்ரோஷா போடணும். ஸோ 2 டைம் ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்டு 3rd டைம் ட்ரிபிள் க்ரோஷா போடும்போது சென்டர் பீட் உள்ளே வைப்போம். ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு நடுவில் ஒரு பீடு வச்சுக்கோங்க. சென்டராக நமக்கு ஒரு பீடு வர மாதிரி இருக்கும். பீடை உள்ளே இறக்கிட்டு 2 வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. தென் இப்போ 4th டைம் ட்ரிபிள் க்ரோஷா. தென் 5th டைம் ட்ரிபிள் க்ரோஷா. ஸோ 5 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்டு இப்போ லாக் பண்ணணும். கீழே கொண்டு போய் துணியோடு அட்டாச் பண்ணும்போது ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு கடைசியில் நம்ம போட்டோம் இல்லையா கிளாத் லாக்கு, அந்த கிளாத் லாக்கு உள்ளே விட்டு ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்கோங்க. ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்டு இதை கொண்டு போய் கிளாத்தில் லாக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட பெட்டல் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படி கிராண்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா ஹெவியாக இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸில் இந்த டிசைனை நம்ம முடிச்சிட முடியும். ஸோ நடுவில் வந்து கேப் கொடுக்கணும் குச்சு கட்டுறதுக்காக. ஸோ இதே மாதிரி ஹெவியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த லாங் பீடு வச்சே தான் நான் வந்து குச்சு கட்டுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்க போகிறேன். தென் இப்போது 3 செயின் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. தென் ஒரு லாங் பீடு வச்சிடலாம். லாங் பீடை ஜாயின் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிடுங்க. ஒரு செயின் போட்டு திருப்பி ஒரு லாங் பீடு வி ஷேப்பில் லாங் பீடை நான் கொண்டு போய் கீழே லாக் பண்ண போகிறேன்.
அந்த கேப்பில் 2 பீடுக்கு நடுவில் இருக்க கேப்பில் நான் குச்சி கட்டிடுவேன். திருப்பி 3 செயின் போட்டு லாக் பண்ணிக்கோங்க கிளாத்தோட. ஏன்னா இந்த டிசைன் வந்து ஹெவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே நம்ம லாக் பண்ணால் நல்லா இருக்காது. கொஞ்சம் கேப் விட்டால் தான் நம்ம வந்து குச்சும் தனியாக தெரியும். நான் லைட் கலர் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். இப்போது பிங்க் கலரையும் அந்த நீடில் உள்ளே விட்டுறேன். ஸோ இப்போ எனக்கு நீடில் 2 கலர் இருக்குது, டார்க் பிங்க், லைட் பிங்க்கு. திருப்பி கிளாத்தோட லாக் பண்ண போகிறேன். அந்த 3 செயினை உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறது வந்து நான் லைட் கலரில் எடுப்பேன். ஸோ இப்போ என்கிட்ட 3 த்ரெட்டு இருக்கும். 2 தடவை லைட் பிங்க், 1 தடவை டார்க் பிங்க். இப்போ அப்படியே 3ஐயும் ஒன்றா கொண்டு வந்துடலாம். இது ஹாஃப் குச்சுன்னு சொல்லுவாங்க, ஹாஃப் டபுள் க்ரோஷாட் சொல்லுவாங்க. இப்போ இதே மாதிரி இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஃபுல் அந்த ஃப்ளவர் டிசைனும் வந்து லைட் கலரில் வரப்போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னோம், 3 செயின் போட்டு லாக் பண்ணுவோம். லாக் பண்ணும்போது டார்க் கலர் த்ரெட்டும் உங்கள் கூடவே கூட்டிட்டு வாங்க. தென் திருப்பி 3 செயின் போட்டு லாக் பண்ணணும். தென் 4 செயின் போட்டு லாக் பண்ணணும். இந்த 4 செயின் தான் நம்ம உள்ள பெட்டல் போடுறதுக்கான கேப்பு. திருப்பி 3 செயின் போட்டு லாக் பண்ணணும். இப்போ நம்ம கிளாத்தை திருப்பிடணும். ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டிருப்பீங்க, திருப்பி 3 செயின், 4 செயின், திருப்பி 3 செயின். கிளாத்தை அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி 3 செயின் போட்டுக்கோங்க. அந்த டார்க் கலர் த்ரெட்டு கூடவே எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த 4 செயின் போட்ட கேப்பில் உள்ளே விட்டு 5 டைம்ஸ் நம்ம வந்து ட்ரிபிள் க்ரோஷா போட போகிறோம். தென் 3 டைம்ஸ் செயின் போட்டு திருப்பி 5 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் க்ரோஷா போட போகிறோம். இப்போது 4th டைம் ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்ருக்கோம். தென் 5th டைம் ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்டு 3 செயின் போட்டுட்டு திருப்பி ட்ரிபிள் க்ரோஷா 5 டைம்ஸ் அதே கேப்பில், அந்த 4 செயின் கேப்லேயே விட்டு நம்ம லாக் பண்ணிடணும். 5 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷா போட்டுடலாம். இப்போ 5th டைம் ட்ரிபிள் க்ரோஷா முடிச்சதுக்கப்புறம் 3 செயின் போட்டு கீழே இருக்க கிளாத் லாக்கோட லாக் பண்ணணும். தென் திருப்பி 3 செயின் போட்டு நம்ம பிங்க் ஸ்டார்ட் பண்ண இடத்துல கொண்டு போய் லாக் பண்ணிடணும். தென் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி ட்ரிபிள் க்ரோஷா 5 டைம்ஸ் நம்ம வந்து இந்த 3 செயின் கேப்பில் போடுவோம். ஸோ அந்த கேப்பில் ட்ரிபிள் செயின் கேப்பில் ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்கலாம். இதில் நடுவில் நம்ம வந்து பீடு வைப்போம். ஸோ 2 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் க்ரோஷா போட்டு 3rd டைம் போடும்போது ஒரு பீடு வச்சு உள்ள ட்ரிபிள் க்ரோஷா போடுங்க. தென் 4th 5th, ஸோ 5 டைம்ஸ் போட்டுடலாம். தென் இப்போ வந்து கேப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக சென்டரில் வந்து ஒரு தடவை ட்ரிபிள் க்ரோஷா போட்டு பெட்டல் லாக் பீடு வைப்போம். ஒரு செயின் போட்டு ஒரு பீடு க்ராஸ் பண்ணுவோம். அதை பீடு லாக் பண்ணிவிட்டு க்ராஸ். தென் இப்போது டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு லாங் பீடு வச்சுட்டு 5 டைம்ஸ் இதே மாதிரி லாங் பீடு வைப்போம். இது ஃபஸ்ட்டு டைம். இந்த சென்டர் கேப்பில் உள்ளே விட்டு வெளியே எடுத்து பீடை உள்ளே இறக்கிடுங்க. இப்போ டபுள் க்ரோஷா போட்டுக்கோங்க 2 2வா. தென் 2 செயின் போட்டு கிராஸ், திருப்பி அந்த பீடுக்கும் அந்த லாக்குக்கும் நடுவில் இந்த மாதிரி குட்டி பெட்டல் போட போகிறோம். 3 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷா போட்டுட்டு 4th டைம் போடும்போது ஒரு பீடு வச்சு குட்டி பீடு வச்சு போடுவோம். இப்போ 4th டைம் உள்ள பீடை இறக்கிட்டு சென்டர் பீடு வர மாதிரி டபுள் க்ரோஷா போட்டுடலாம். தென் திருப்பி நீடில் ரொட்டேட் பண்ணிவிட்டு லாங் பீடு வச்சு இதே மாதிரி 5 டைம்ஸ் வந்து இந்த லாங் பீடு வர மாதிரி நம்ம போட போகிறோம். 5 டைம்ஸ் முடிச்சாச்சு. இப்போது ப்ளைனாக ஒரு ட்ரிபிள் க்ரோஷா போட்டு பெட்டல் பீடு வைக்க போகிறோம். ஒரு பீடு வச்சுட்டு பீடை லாக் பண்ணிவிட்டு க்ராஸ் பண்ணி சிங்கிள் க்ரோஷா போட்டுருவோம். இப்போ கீழே அந்த 5 டைம்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி கீழே இருக்க 3 செயினில் 5 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷா போடணும். அதில் 2 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷா முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை பீடு வச்சுக்கலாம். பீடு வச்சுட்டு திருப்பி 2 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் க்ரோஷா போடணும்.
4th time 5th time. Then இப்போ ட்ரிபிள் crochet சுத்திட்டு கீழ cloth lock பண்ணினோம் இல்லையா அதுக்குள்ள விட்டு ஒரு தடவை ட்ரிபிள் crochet போட்டுட்டு cloth-ஓட கொண்டு போய் லாக் பண்ணிடணும். இந்த பெட்டல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நல்லா ஹெவியா இருக்கும் டிசைன், ரொம்ப சூப்பர்வா இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இதே மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து கேப்பு நம்ம கலரை சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல் பெட்டலை நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம். நடுவில் நமக்கு என்ன கலரில் வேணுமோ நம்ம குச்சி கட்டிடலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நல்ல ஒரு புது மாடல் பீட்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு ஹெவியாக போட்டிருக்கோம். ரோஸ் டைப்பில் இருக்குது இந்த டிசைன் பார்க்க. இதில் குச்சும் நம்ம கட்டியாச்சு. நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் பிங்க்கில் நம்ம கட்டிகிட்ருக்கோம். இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது கலர் உங்கள் சாரியோட கலர்ஸ் நீங்கள் ட்ரிபிள் கலரில் வருது அப்படின்னா டபுள் கலரில் டிசைன் போட்டுட்டு குச்சுவை ஒரு கலரில் நீங்கள் வந்து கட்டலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது டிசைனோடு நம்ம மீட் பண்ணலாம். சேர்ந்து கற்போம், சிறப்பாய் கற்போம். Thanks for watching.